ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு சமூக நலத்துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிற முழுமையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பு அப்படின்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சதுலேருந்து 5th 8th டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று இமெயில் மூலியமாக அனுப்பலாம், இல்லை டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் ஆரம்ப சம்பளம் அப்படின்னா 15,000 உங்களுக்கான ஆரம்ப சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 13 மார்ச் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இங்கே உங்களுடைய முழு பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அது கீழே உங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் மொபைல் நம்பர், இங்கே உங்கள் இமெயில் ஐடி ரெண்டுமே மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் 2 நம்பர் உங்கள்கிட்ட இருக்குன்னா 2 நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கல்வி தகுதி, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ 5th 5th போட்டுக்கோங்க. எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 2வது இப்போ நீங்கள் 10வது படிச்சிருக்கீங்கன்னா 10th போட்டுக்கோங்க. எந்த ஸ்கூலு, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இல்லை இங்கிலீஷ் மீடியமாங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன கிராஜுவேட், இப்போ எக்ஸாம்பிள் பிஎஸ்சினா பிஎஸ்சின்னு போடுங்க. எந்த காலேஜில் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் படிச்சிங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு, அதுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே என்ன வேலை செஞ்சீங்க, எந்த ஆர்கனைசேஷன் அதாவது எந்த கம்பெனியில் வேலை செஞ்சீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, அங்கே உங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கோம்னா 2-3ன்னு இப்படியே லைனாக போட்டு ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்து அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷனை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃப்ரீயாகவே நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம சைட்டு லிங்க் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3/2024 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நலத்துறை டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் சொல்லுவாங்க, அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் OSC அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து தான் வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் தான் இதுக்கான வேலைவாய்ப்பு. ஓகே, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு பணியாளர்கள் அதாவது கேஸ் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கோம். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கில் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், இல்லை கவுன்சிலிங் சைக்காலஜி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வேலைவாய்ப்புக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு மட்டும் 35 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? சம்பளம் 15,000 உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2வது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாளர். இது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க.
இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் மற்றும் உள்ளூரை சார்ந்தவராக இருக்க வேண்டும். ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அதாவது செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் அடுத்தது. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். கூடவே பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரருக்கு சமையல் தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 6,400 உங்களுக்கு சம்பளம் வழங்காதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அப்ளிகேஷன் ஃபார்ம், அது கூட உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி. என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலவர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது இந்த இடத்துல கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க chndswosouth@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ விண்ணப்பம் செய்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நீங்கள் நேரில் கொண்டு போய் கொடுங்க அந்த அட்ரஸில், இல்லை அப்படின்னா இமெயில் மூலிமா, அதாவது ஆல்ரெடி சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வச்சு இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் மெயிலிருந்து மெயில் அனுப்பிச்சா மட்டும் போதும். 2 ஆப்ஷன், அதில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே பண்ணணுங்கிற தேவையில் ஏதாவது ஒன்றை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்னை கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்கான வேலை வாய்ப்பு, தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி கார்டுக்கு மட்டும் ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்க 2 வேலை வாய்ப்புக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.